நமஸ்காரம். மீனாட்சிதாசன் பேசுகிறேன். ஆலைமறிப்போம் பகுதி 356 சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்துட்டு வரோம். வாசநலன் செய்திமையோர் நாடோறும் மலர்த்தூவ ஈசனெம் பெருமானார் இனிதாக உறையுமிடம் யோசனை போய் பூங்கொணர்ந்தங் ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய் திணித்திருந்தான் புள்ளிருக்கு வேலூரே. நம்மக்கிட்ட யாரோ ஒருத்தர் ஒரு டப்பா நிறைய ஸ்வீட்ஸ் இனிப்பு வகைகள் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. டப்பா திறந்து பார்க்குறேன், பார்த்தா விதமான ஸ்வீட்ஸ். அதுவும் பார்த்தேன்னா எல்லாம் காஸ்ட்லியான ஸ்வீட். பாதாம் கேக், முந்திரி அல்வா, அப்புறம் லட்டு, தேங்காய் பர்ஃபி, அந்த மாதிரி எல்லாம் விதமாக வச்சுருக்கார். ஆனால் எல்லாமே நல்ல உயர்ந்த காஸ்ட்லியான ஸ்வீட். ஒன்று எடுத்தேன், இப்போ லட்டு எடுத்தேன்னா லட்டை விட உங்களுக்கு முந்திரி கேக் காஸ்ட்லியாக இருக்குது, முந்திரி கேக்கை விட பாதாம் கேக் காஸ்ட்லியாக இருக்குது. ஆனால் அது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குது. ஒவ்வொன்று நெய்லியே விளையாடிருக்கார் எல்லா ஸ்வீட்லேயும். அப்படி கொண்டு யாரோ ஒருத்தர் ஒரு டப்பா நிறைய ஒரு 7-8 ஸ்வீட்டோடு நம்மள்கிட்ட கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? மனிதனுடைய ரொம்ப 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 இயல்பான விஷயம் என்ன? எல்லா ஸ்வீட்டையும் முழுசாக சாப்பிட முடியாட்டா கூட டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அவர் சொல்லிட்டார், இந்த டப்பா வேறு யாருக்கும் கிடையாது, உனக்கு மட்டும்தான், இங்கே இருக்கிற எல்லா ஸ்வீட்டுமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த ஃபுல்லாக சாப்பிட முடியுமோ இல்லையோ, அவ்வளோ ஸ்வீட்டையும் மொத்தமாக சாப்பிட முடியுமோ இல்லையோ, இந்த ஹோட்டல்லலாம் கூட இந்த புஃபேலாம் வச்சுருக்கா பாருங்க, வரிசையாக சாப்பாடாக அடிக்கின்றே இருக்கா. அதில் உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. நம்ம என்ன பண்ணுவோம்? கிடு நமக்கு பிடிச்சதா பார்த்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவோம். யாராவது போய் ஒரே ஒரு ஐட்டத்தை மட்டுமா சாப்பிட்றோம்? பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இந்த ஸ்வீட் டப்பாலையும் நம்ம எல்லாத்தையும் ஒரு தரம் நமக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் ஒரு தரம் டேஸ்ட் பார்த்துருவோம். அந்த மாதிரி இங்கே ஒரு அழகான கோவில். எந்த கோவில்? புள்ளிருக்கு வேலூர் அப்படிங்கிற கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம பேச்சு வழக்கில் ஆச்சரியமாக கொண்டாடுற ஊர் வைத்தீஸ்வரன் கோவில். இந்த கோவிலுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஸ்வீட் டப்பா மாதிரி. இந்த கோவிலுக்குள்ளே நிறைய ஐட்டம் வச்சுருக்கா. ஒவ்வொன்றும் ரத்னம், ஒவ்வொன்றும் ஒரு பெரிய இனிப்பு, ஒரு ஸ்வீட். அந்த ஸ்வீட்டை அங்கங்கங்கே இந்த கோவிலில் வச்சு எல்லாத்தையும் ஒரு டப்பா மாதிரி பேக் பண்ணி நமக்கு இந்த கோவிலில் போய் நீங்கள் தரிசனம் பண்ணிக்கோங்க, ஒவ்வொரு ஸ்வீட்டையாக நீங்கள் அனுபவிச்சுக்கோங்கன்னு கொடுத்துட்டா. என்னென்ன ஸ்வீட் வச்சுருக்கா? சாக்ஷாத் பரமேஸ்வரன் வைத்தியநாத சுவாமியை வச்சுருக்கா. அவர் இருக்கார். அம்பாள் பாலாம்பிகை தையல் நாயகி, அதாவது ஸ்ரீவித்யா உபாசகாலாம் இப்போ பாலான்னு இருக்காள் ஒன்றும், அந்த பாலாம்பிகையோட ஒரிஜினல் ஸ்வரூபமே இங்கே இருக்க தையல் நாயகி தான். அவள் இருக்கா. அப்புறம் முத்துக்குமார சுவாமி, அந்த பாலாம்பிகை ஒரு ஸ்வீட்னு வச்சுக்கோங்க. அடுத்து முத்துக்குமார சுவாமி இன்னொரு ஸ்வீட். அவரை நீங்கள் அனுபவித்து முடிக்கவே முடியாது. அவர் ஒரு நம்ம வீட்டு குழந்தை எப்படி இருப்பாரோ அந்த மாதிரி வச்சு பார்த்துக்கிறாங்க. அவரை பற்றி பார்க்கணுன்னா பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளோ ஆச்சரியமான ஒரு மூர்த்தம். அந்த அளவுக்கு உபச்சாரங்கள், போகமூர்த்தின்னு சொன்னால் அதுக்கு ஈடுணையே கிடையாது. அவ்வளோ போகங்கள் அனுபவிச்சுண்டு நம்மாத்து குழந்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு முத்துக்குமார சுவாமி ஒரு ஸ்வீட்டாக இருக்கார். அப்புறம் இந்த கோவிலுடைய புராணமும் ஸ்தல வரலாறும் அது ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. இந்த கோவிலுடைய பெருமைகள் எல்லாமே, இந்த கோவிலுடைய பழமை பெருமை அதெல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்வீட்டாக இருக்குது. அப்புறம் முக்கியமாக அங்காரக்கன்னு சொல்லப்படும் செவ்வாய். நம்மளுடைய வாழ்க்கையில் ஜாதகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜாதகத்தில் செவ்வாயுடைய பலன்கள்னு இருக்குது. அந்த செவ்வாய் அவர் ஒரு ஸ்வீட்டாக இருக்கார். ஆக மொத்தத்தில் இவ்வளோ ஸ்வீட் இந்த கோவில் அப்படி ஜாம் பண்ணி அழகாக வச்சு அது ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்து நமக்கு கொடுக்குறா, நீங்கள் அனுபவிச்சுக்கோங்க அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணும்? இவ எல்லாரையும் முழுசாக பருக முடியாட்டா கூட கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க பார்க்கணும். ஆனால் ஏனோ நம் மனிதர்களுடைய இயல்பு என்ன ஆகுது அப்படின்னா, அதில் ஒரே ஒரு ஸ்வீட்டை மட்டும் நம்ம சாப்பிட்டுருக்கோம், மற்ற ஸ்வீட்டெல்லாம் விட்டுடுறோம். இப்போ நீ கூட ஒருத்தரோட பேசிட்டு இருந்தபோது அவர் சொன்னார், எல்லாம் இருக்குது ஆனால் அனுபவிக்கிறது தான் ஆள் இல்லை அப்படின்னார். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பார்வை என்ன ஆகுது? வைத்தீஸ்வரன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நவகிரகங்களில் ஒரு ஸ்தலம், செவ்வாய்க்குரிய ஸ்தலம், பரிகார ஸ்தலம் அப்படின்னு போயிடுறது. அது
தப்பு சொல்லலை, ரொம்ப 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 சரிதான். வாழ்க்கையில் செவ்வாயுடைய ஆதிக்கம் ரொம்ப முக்கியம். கல்யாணனுடைய தோஷங்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த செவ்வாய் வச்சு பார்க்குறா. அதுக்கேற்ற பரிகார ஸ்தலம்தான் அங்கே செவ்வாய் இருக்கிறது, அது ரொம்ப முக்கியம். ஆனால் அவர் ஒரு ஸ்வீட், முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த டப்பாவில் கொடுத்துருக்கிறது அவர் ஒரு ஸ்வீட், அவர் லட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அதை விட காஸ்ட்லியாக முந்திரி கேக்கும் பாதாம் கேக்கும் அப்புறம் நிறைய விதவிதமான மைசூர் பாகெல்லாம் உட்காந்துருக்கு. அப்போ அந்த ஸ்வீட்டையும் கொஞ்சமாவது பருகணும்ல. அப்போ தானே வந்து அவர் நம்ம ஒருத்தர் கொடுக்குறாரு அப்படின்னா, ஒரு டப்பாவில் ஒரு ஸ்வீட்டை கொடுத்துருக்காரு அப்படின்னா, நிறைய ஸ்வீட்ஸாக கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நம்ம ஜஸ்டிஸ் கொடுக்கணும்ல. அதாவது அவர் பண்ணதுக்கு நம்ம வந்து ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்துன்னு சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா அவருக்கு கொஞ்சம் மனசு வலிக்கும். ஏன்னா இவ்வளோ கொடுத்துருக்கோமே அதை மட்டும் தான் சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டால் அது தப்பு. அதனால் அந்த நவக்கிரக ஸ்தலங்களில் ஒன்று தான் வைத்தீஸ்வரன் கோவில். அதையும் தாண்டி இன்னும் பல அமிர்தங்கள் இந்த கோவிலில் இருக்குது. அதெல்லாமும் சேர்ந்து நாம் அனுபவிப்போம், அதுதான் முக்கியம். அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னா, இப்படிப்பட்ட ஆச்சரியமான க்ஷேத்திரத்தில் சுவாமியும் அம்பாளும் முத்துக்குமார சுவாமி இருக்கார். இவா எல்லாருமே அந்த முன்னாடி சொன்ன அங்காரக்கனோடு ஒரு படி மேலையா. அங்காரக்கனே இவாளுக்கெல்லாம், செவ்வாயே வந்து இவாளுக்கெல்லாம் அடிபணிஞ்சு நடக்கிறானாம். ஆக இப்போ இவாளை பிடிச்சுண்டா போதும் அங்கே காரியம் ஆகிடும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அப்போ இவாளை எப்போ பிடிச்சிக்கிறது, எப்படி பிடிச்சிக்கிறது? இவாளை பற்றி தெரிஞ்சாதான் நம்ம இவாளை பற்றி பிடிச்சிக்க முடியும். அதனால தான் இந்த கோவிலுடைய ஸ்தல புராணத்தை நாம் கடந்த சில நாட்களாக விரிவாக பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் என்ன எடுத்தோம் அப்படின்னா, எதுக்கு நான் இவ்வளோ பெரிய ஒரு பீடிகை வச்சேன் அப்படின்னா, இந்த கோவிலில் மரும் பக்தர்கள் அத்தனை பேருமே தங்களுடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தில் வரும். அது எல்லா கோவிலும், அநேகமாக நிறைய கோவில்களில் மக்களுக்கு வந்து கஷ்டம் இருக்குது. அந்த கஷ்டத்தை வந்து சுவாமி நிவர்த்தி பண்ணுவார். சத்தியம், அது ரொம்ப சத்தியம். சுவாமி அதுக்குன்னே உட்கார்ந்துருக்கார், கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார். எல்லாருடைய கஷ்டத்தையும் சுவாமி நிவர்த்தி பண்ணுவார். ஆனால் அப்படி நிவர்த்தி பண்ணும் பொழுது அந்த நிவர்த்தி பண்ண சுவாமியையும் சேர்த்து நம்ம அனுபவிக்க வேண்டியது நம்ம கடமை. அதில் என்ன எடுத்து இந்த கோவிலில் அப்படி அந்த செவ்வாய் தோஷத்தையும் அந்த செவ்வாயுடைய பரிகாரத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணதுனால கோவிலுடைய மற்றைய விஷயங்கள் அத்தனையுமே கொஞ்சம் மங்கள அழைத்து அந்த மற்றைய ஸ்தல புராணம், அந்த நிறைய விஷயங்கள், அந்த நிறைய அனுபவங்கள் அதெல்லாமே கொஞ்சம் வெளியில் இருந்துட்டு தான் இருக்குது. எல்லாமே எதுவுமே அழிஞ்சு போகலை, எதுவுமே காணாமல் போகலை, எல்லாம் இருக்குது. ஆனால் அது கொஞ்சம் வெளியில் தெரியாதவாறு அது கொஞ்சம் அப்படி அமுங்கி போயிடுத்து. எதனால்? இந்த பரிகார ஸ்தலம் அப்படிங்கிற வந்ததுனால. எனவே இந்த ஆலயம் அறிவோம்ல நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எல்லாருமே அந்த பரிகார ஸ்தலத்தையும் பார்க்கணும். ஆனால் அதுக்கு மேலே இந்த ஒரிஜினல் அழகான விஷயங்கள் இருக்குது தெரியுமா, அதையும் சேர்த்து பார்க்கணும். அதுக்கு தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அதில் முக்கியமாக என்ன எடுத்தோ, ஸ்தல புராணமே கொஞ்சம் அப்படி மாறி செவ்வாயோடைய ரொம்ப கனெக்ட் ஆகிடுத்து. அதெல்லாம் இல்லாமல் ஒரிஜினல் ஸ்தல புராணம் என்னங்கிறத நாம் பார்ப்போம். போன எபிசோடில் என்ன சொன்னேன்? ராமாவதாரத்துக்கும் ஜட்டாயுவுக்கும் இருந்த சம்பந்தம். ஜட்டாயு சம்பாதின்னு 2 பேர், அரணனுடைய பிள்ளைகள். இவா 2 பேரும் சாபத்தால் கடுகுகளாக பிறந்தா. அந்த கடுகுகள் 2 பேருமே ஒருத்தர் காட்டிலையும் இன்னொருத்தர் வேறு இடத்துலையும் இருந்துட்டு வரார். அப்போ வந்து ராமரை ஜட்டாயு பார்க்குறார், தன்னுடைய கதை அத்தனையும் சொல்கிறார். கடைசியில் ராமருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக, சீதைக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக ராவணனிடம் அடிபட்டு உயிர் துறக்கிறார். இந்த கதையெல்லாம் போன எபிசோடில் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஜட்டாயு என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த ராமரெல்லாம் மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற பரமேஸ்வரனை பூஜை பண்ணியிருக்கார். இந்த ஜட்டாயு சம்பாதி இவா 2 பேருமே இங்கே இருக்கிற சிவபெருமான பூஜை பண்ணியிருக்கா. அப்படின்னா என்ன பார்த்துக்கோங்க, ராமாவதாரம்ங்கிறது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்கள் பழசு. இப்போ நம்ம இருக்கிறது கலியுகம், இதை காட்டில் டபுள் மடங்கு பெருசு துவாபர யுகம். அது வந்து 8 லட்சம் வருஷம், 8 லட்சத்து சொச்சம் வருஷம்னு வச்சுக்கோங்க. அதை விட டபுள் மடங்கு திரேதாயுகம், கிட்டத்தட்ட அது ஒரு 16 லட்சம் வருஷம். 8 லட்சம் ஒரு 16 லட்சம் சேருங்கோ, 24 லட்சம் வருஷம். அதில் அந்த திரேதாயுகத்தினுடைய
நீ நடுவில் வரான்னு கூட வச்சுட்டா கூட ஒரு 15-20 லட்சம் வருஷமாவது பழசு இந்த பரமேஸ்வரன். அப்படின்னா பாருங்க அந்த சுயம்பு திருமேனி எத்தனை லட்சம் வருஷங்கள். ஏன்னா ஜட்டாயு பூஜை பண்ண பரமேஸ்வரன் இன்றைக்கி நமக்காக உட்காந்துருக்கார். நாம் இன்னும் போய் பூஜை பண்ணுறோம். யோசிச்சு பாருங்க அவருடைய கருணாமூர்த்தம் என்ன, அவருடைய கருணை என்ன, அவர் எப்படிப்பட்ட கருணாமூர்த்தின்னு பார்த்துக்கோங்க. ஆக அந்த ஜட்டாயும் சம்பாத்தியும் இங்கே இருக்கிற சிவபெருமானை பூஜை பண்ணியிருக்கா. எதுக்கு பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்டால், ஒரு தடவை என்ன ஆச்சு, ஜட்டாயும் சம்பாத்தியும், அதாவது அண்ணா தம்பி, ஜட்டாயுங்கிறது தம்பி, சம்பாதிங்கிறது அண்ணா, இவா 2 பேரும் சூரியனை நோக்கி பறக்கிறா. 2 பேருக்கு ஒரு போட்டி. இப்போ அண்ணா தம்பினாலே வீட்டில் சண்டை பிடிச்சிக்கிறது எல்லாம் சகஜம் தானே. அதுதானே இப்போ வந்துருத்தே. இப்போ சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா அப்பா அம்மாக்கெல்லாம் பெரிய பிரச்சனை என்னென்னா, வீட்டில் அண்ணா தம்பி இருந்தால் அவள் 2 பேரும் சமாளிக்கிறது. இப்போ அக்கா தம்பி அண்ணா தங்கச்சி கூட ஓரளவுக்கு ஒத்து போயிடும். அது கூட ஏதோ அவளுக்கு வேறு டேஸ்ட் இருக்கும், அது வேறு பண்ணிகிட்டு இருக்கும். ஆனால் அந்த ஒரே ஜெண்டராக இப்போ எடுத்து அக்கா தங்கை அண்ணா தம்பின்னு இப்போ எடுத்துன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் வீடு 2 ஆகிடும். அதனால் இங்கே அதே கேஸில் இங்கே சம்பாத்தியும் ஜட்டாயுவும் இவா 2 பேருக்கு ஒரு போட்டி, ஒரு சண்டை வந்தது. என்ன பண்ணுறா அப்படின்னா, 2 பேரும் யார் ஃபஸ்ட்டு உயர பறக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்து 2 பேரும் பறக்க ஆரம்பிக்கிறா. இப்போ நமக்கு பூமியில் இருக்கிறதுனால நம்மளால் பறக்கலாம் முடியாதுனால நம்ம சண்டை போடுறதும் கை வலிமை வாய் வலிமையை வச்சுட்டுருக்கோம். இதுகள் 2ம் பறக்க முடியுங்கிறதுனால இது 2 யார் முதல்ல தூரமாக பறக்க முடியும்னு சண்டை ஒரு போட்டி மாதிரி வச்சுட்டு 2 பேரும் சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டான். இது இவள் அருணனுடைய பிள்ளை, அதாவது தந்தை தான் சூரியனுடைய தேரோட்டி. அருணன்கிறவர் சூரியனுடைய தேரோட்டி. அதனால தான் இன்னி வரைக்கும் அருணோதயம்ங்கிறது ஃபஸ்ட்டு ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சூரியோதயம் ஆகும். ஏன்னா தேரோட்டி தானே ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியுமா. இப்போ கார் வருது அப்படின்னா தூரத்துலேருந்து கார் டிரைவரோ இல்லை பஸ் டிரைவரோ தான் ஃபஸ்ட்டு கண்ணுக்கு தெரிவார். அப்புறம் தான் பின்னாடி உட்காந்துருக்க மக்கள் பேர் எல்லாருமே தெரிவா. அப்போ இந்த அருணன்கிறவன் இந்த சூரியனுடைய தேரோட்டி. அருணன் செக்கச்சவேன்னு இருப்பானாம். அதனால தான் காலையில் சூரியோதயத்தின் போது பார்த்தேன் அப்படின்னா சூரியன் செக்கச்சவேன்னு இருக்கார். இந்த அருணன் ஃபஸ்ட்டு வருவானாம், அப்புறம் பின்னாடி சூரியன் வரார். அதனால் அருணோதயம் ஆகிட்டு தான் சூரியோதயமே ஆகும். அதனால தான் காலங்கார்த்தால் பார்த்தேன்னா அது செக்கச்சவேன்னு தெரியறது. காலங்கார்த்தால் பார்த்தேன்னா இப்போ அதுவே நமக்கு நிறைய பேருக்கு ப்ராப்ளம். இந்த சூரியோதயம் பார்த்து நிறைய பேர் இருக்கோம், சூரியோதயம் பார்த்து பல மாதங்களாச்சு பல வருஷங்களாச்சு இதை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சில பேர்லாம் கேஸ்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த அருணோதயம் ஃபஸ்ட்டு ஆகுது. அருணனுடைய பிள்ளைகளால் இது 2 பேரும். அதனால் ஃபஸ்ட்டு சூரியனை நோக்கி யார் போவா அப்படிங்கிறது இவா 2 பேருக்கு போட்டியாக 2 பேரும் சூரியனை நோக்கி பறக்க ஆரம்பிச்சிட்டான். அதில் என்னாச்சு, தம்பிக்கு கொஞ்சம் மிடுக்கு ஜாஸ்தி, அதனால் ஃபாஸ்ட்டாக சூரியனை நோக்கி பறக்கிறார். ஆனால் சூரியனுடைய இயல்பு என்ன, பயங்கரமாக கொதிக்கும். அதாவது வெப்பம், அவ்வளோ வெப்பம் நம்மளால் இப்போயே தாங்க முடியல பூமியில் இருந்துட்டு. அது சூரியன் பக்கத்தில் போனால் எப்படி இருக்கும் பாருங்கோ. அதனால் இந்த ஜட்டாயு கொஞ்சம் முன்னாடி பறக்கிறார். அப்புறம்தான் இந்த சம்பாதி யோசிக்கிறார், ஐயோ தம்பி தப்பான டைரக்ஷனில் போயின்ட்டுருக்கானே, நம்ம இவ்வளோ தூரம் பறக்கணும்னு நமக்கு இதில் இல்லையே, அவன் ஏதோ வேகத்தில் அப்படி போகிறானே, சூரியன் அவனுடைய சிறகுகள் எல்லாம் சுட்டி எரிச்சிடுமே, அவனையே எரிச்சிடுமே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லி மறுபடியும் இந்த சம்பாதி என்ன பண்ணுறார், பின்னாடி தான் வந்துட்டு இருந்தார். அவரால் கொஞ்சம் வயசு தானே, தம்பியோட காட்டிலும் அண்ணா கொஞ்சம் வயசானவர் தானே. அதனால் பின்னாடி தம்பிக்கு பின்னாடி வந்துட்டு இருந்தவர் ஃபாஸ்ட்டாக தம்பிக்கு முன்னாடி போய் தம்பியை தன்னுடைய இறகுகளால் அணைச்சிக்கிறார். அப்போ என்னாச்சு, சூரியனுடைய வெப்பம் அண்ணாவான சம்பாதியினுடைய சிறகுகளை தாக்க அது என்னாச்சு, அது கொஞ்சம் எரிய ஆரம்பிச்சிட்டு. அதனால் சம்பாதிக்கு சிறகுகள் பறிபோயின. ஜட்டாயுவை காப்பாற்றுறதுனால அண்ணாக்கு எப்போவுமே வீட்டில் சண்டை பிடிச்சிக்குங்கள். ஆனால் கடைசியில் பாசம்னு வரும்போது அண்ணா தம்பி மேலே பாச மழை பொழியறது நம்மளுடைய இதுலேயே பார்க்குறோம், டே டு டே லைஃப்லேயே வீட்லேயே நடக்கிறது. அந்த மாதிரி இங்கே சம்பாதி ஜட்டாயுடைய இறகுகளை அப்படி மறைச்சிக்க, தன்னுடைய இறகுகளால் அவருடைய சிறகுகளையும் மறைச்சிக்க. அப்போ என்ன ஆகுது, சம்பாதியினுடைய அந்த சிறகுகள் அத்தனையுமே இந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல் கருகி போகிறது. அப்போ பூமிக்கு வரார். இந்த இதுக்கு இப்போ மறுபடியும் இறகுகள் மறைக்க வேண்டும்.
அதுக்கப்புறம் முன்னாடி ஒரு சாபம் வாங்கின்னு இருக்காளே இவ 2 பேரும், சாபத்தினால தானே 2 பேரும் இப்போ சம்பாதியும் ஜட்டாயுமா கழுகுகளாக பிறந்தா. அந்த சாபங்கள் நிவர்த்தி பண்ண வேண்டும். இது எல்லாத்துக்கும் பிராயசித்தம் என்ன? இது எல்லாத்துக்கும் இப்போ இறகுகள்லாம் பறிபெடுத்தே இந்த இறகுகளை எப்படி திரும்ப கொண்டு வருது அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம டாக்டர்கிட்ட தான் போவோம். இப்போ நமக்கு ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டுடுத்துன்னா நம்ம என்ன பண்ணுவோம், டாக்டரை நோக்கி போவோம். அதுக்காக இங்கே ஜட்டாயுவும் சம்பாத்தியும் தங்களுடைய அந்த உஷ்ணம் தாங்க முடியாது ஏற்பட்ட காயங்களை நிவர்த்தி பண்ணுவதற்காக ஒரு டாக்டர்கிட்ட வரா. அந்த டாக்டர் எப்படிப்பட்ட டாக்டர்? வைத்தியருக்கெல்லாம் வைத்தியர். அதனால் அவர் என்ன பண்ணுறார், இவாளுக்கு இந்த நோயை மட்டும் போக்குறது கிடையாது, உடலில் இருக்கிற அந்த பிணியை போக்குவதோடு மட்டுமல்லாமல் இவாளுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கும் விமோசனம் தரக்கூடிய அளவுக்கு அந்த டாக்டர் வலிமை பெற்றிருக்கிறார். அதனால் 2 in 1 தங்களுக்கு வேண்டிய சாபமும் நிவர்த்தியாகணும், தங்களுடைய அந்த பட்ட அந்த காயங்களும் நிவர்த்தியாகணும். அப்படிங்கிறதுக்காக இந்த வைத்தியருக்கெல்லாம் வைத்தியனான வைத்தியநாத சுவாமி விளங்கும் இந்த ஊரான புள்ளிருக்கு வேலூர்னு அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஆச்சரியமான இந்த ஊர், இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு இங்கே இருக்கிற சிவபெருமான 2 பேரும் பூஜை பண்ணுறா. அதனால தான் அந்த காலத்தில் வேலூர்னு மட்டும்தான் பேரில் இருந்தது. அதுக்கப்புறம் தான் புள்ளிருக்கு வேலூர்னு ஏன் வந்ததுன்னா, புல்னா பறவை, அந்த பறவைகள் பூஜை பண்ண பரமேஸ்வரனுக்குனால இந்த இருக்கிற பரமேஸ்வரனுக்கு ஆச்சரியமாக வைத்தியநாத சுவாமி அவளுடைய வியாதிகள் நிவர்த்தி பண்ணதுனால வைத்தியநாத சுவாமி அந்த பரமேஸ்வரனை பூஜை பண்ணதுனால இந்த ஊருக்கே புள்ளிருக்கு வேலூர் அப்படின்னு பெயர் வந்தது. அதுவும் இந்த பாட்டில் திருஞான சம்பந்த பெருமான் ஆச்சரியமாக சொல்கிறார். அதாவது ஒரு நாள் கூட விடாமல் யோசனை போயிட்டு ஒரு யோஜனை போயிட்டு இங்கே இருக்கிற சிவபெருமானுக்கு புஷ்பங்களை பறிச்சுன்னு இங்கே அர்ச்சனை பண்ணாராம் சம்பாதி. ஒரு காரியம்னு எடுத்துட்டா அதுலேருந்து ஒரு நாளும் தவறவே கூடாது. அதை காமிக்கிறதுக்காக இங்கே சம்பாதி இத்தனைக்கும் தன்னுடைய சிறகுகள் எரிஞ்சு போயிருக்கு, கஷ்டத்தில் தான் இருக்கார். ஆனாலும் என்ன பண்ணுறார் அப்படின்னா, ஈசனம் பெருமானார் இனிதாக உரையும் இடம் யோசனை போய் பூங்கொணர்ந்து ஒரு நாளும் ஒழியாமே பூசனை செய்து நித்திருந்தான் புள்ளிருக்கு வேலூரே. அதாவது ஒரு யோஜனை தூரம், கிட்டத்தட்ட 10 மைல் வச்சுக்கோங்களேன். அது எனக்கு சரியாக தெரியல, எவ்வளோ மைல்லாம் தெரியல. ஆனால் அவ்வளோ மைல் தாண்டி போய் புஷ்பங்களை பறித்து கொண்டு வந்தாராம். இதுக்கு என்ன சுவாமி சாட்சி இருக்குது அப்படின்னா, இருக்குது. இது மணிமேகலை அப்படின்னு ஒரு 50 காப்பியங்களில் ஒன்று தெரியுமா தமிழில்? இந்த சிலப்பதிகாரம், மணிமேகலை அதெல்லாம் இருக்கே, அதில் மணிமேகலை ரொம்ப முக்கியமான ஒரு காப்பியம். அந்த 50 காப்பியங்களான மணிமேகலையில் ரெஃபரன்ஸ் இருக்குது. சம்பாதி வனம் அப்படின்னு ஒரு வனம், ஒரு காடு காவிரி பூம்பட்டினத்தில் இருந்தது. அந்த வனத்தை சம்பாதியே ஏற்படுத்தி அங்கே உட்காந்துட்டு தவம் செஞ்சுருக்கார். அந்த சம்பாதி வனத்திலேருந்து கொண்டு வந்த புஷ்பங்களை இங்கே கொண்டு அர்ச்சனை பண்ணியிருக்கார். இதுக்கு நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் இதை பாடுறார். இந்த மாதிரி சம்பாதி வனத்திலேருந்து கொண்டு அர்ச்சனை பண்ணினா சம்பாதி அது காவிரி பூம்பட்டினத்தில் இருந்ததுங்கிறத சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் வேறு எடுக்கிறார். அப்போ இவ்வளோ ரெஃபரன்ஸ். இதை தாண்டி இந்த ஊருக்கே எவ்வளோ பழசு, அகநானூரில் ரெஃபரன்ஸ் இருக்குது. அகநானூர்லாம் பார்த்தீங்கன்னா பிஃபோர் கிறிஸ்ட், அதாவது இப்போ நான் இப்போ 2017 வருஷம்னு சொல்கிறோமே, இது எதை வச்சு? இயேசுநாதர் பிறந்ததை வைத்துக்கொண்டு தான் நம்ம எல்லாம் இப்போ டைம் கேல்குலேட் பண்ணிட்டுருக்கோம். அது ஏன் எதுக்குன்னு அப்புறமா அதை பற்றி பேச வேண்டாம். ஆனால் அந்த இயேசுநாதரை பிறப்பதற்கு முன்னாடி பிஃபோர் கிறிஸ்ட் பிசியிலேயே இந்த அகநானூர்லாம் ஏற்றப்பட்டது. அது ஒரு கிட்டத்தட்ட 3rd century 4th century பிசி அந்த ரேஞ்சிலேயே அகநானூறுலாம் ஏற்றப்பட்டது. அந்த அகநானூரில் ரெஃபரன்ஸ் இருக்குது இந்த வேலூருக்கு. யாரோ அந்த இவ ஒரு பெண் இன்னொரு பெண்ணோட பேசின்னு இருக்க மாதிரியும் அந்த மாதிரி தான் இங்கே அகநானூர்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குது. அதில் பழம் பல் நெல்லின் வேலூர் வாயில் அப்படிங்கிற இந்த வேலூர் அப்படிங்கிற இந்த ஊரை பற்றி அகநானூரில் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த கோவிலை பற்றி பாருங்கோ, சம்பாதி வனம்னு பெரிய புராணத்தில் எடுக்கிறார். அதே சம்பாதி வனத்தை மணிமேகலையில் சொல்கிறா.
அவ்வளோ பெரிய காப்பியம், அந்த காலத்தில் எழுதப்பட்ட சங்க இலக்கியம், அதெல்லாம் சங்கத்தமிழ், அந்த காப்பியத்தில் இருக்குது. அதை தாண்டி உடனே இங்கே ஞானசம்பந்த பெருமானது வந்து சம்பாதி பூஜை பண்ண பரமேஸ்வரன் இருக்கிறார். இது என்ன பெரிய ப்ராப்ளம்னா, இந்த சம்பாதி இந்த பெருமானை பூஜை பண்ணார், இந்த சிவபெருமானை அர்ச்சித்தார் அப்படிங்கிறதே இப்போ நிறைய மங்கி போய் புள்ளிருக்கு வேலூர்னு என்ன சொல்கிறான்னா, ஜட்டாயு வச்சு சொல்லிட்டு இருக்கா. ஜட்டாயு கிடையாது, ஜட்டாயுவும் பூஜை பண்ணார். ஆனால் அதுவே இன்னும் கொஞ்சம் மாற்றம், ஜட்டாயுவை தகனம் பண்ணார்னு கொண்டு போயிட்டா. ஜட்டாயுலாம் இங்கே தகனம் பண்ணலை, ஜட்டாயு பூஜை பண்ண பரமேஸ்வரன் இங்கே இருக்கார். ஜட்டாயு வந்து உயிரோடு இருக்கும் பொழுது இங்கே சிவபெருமானத்தை தான் பூஜை பண்ணார். அவர் இப்போ ஸ்நானம் பண்ண தீர்த்தம்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுங்கோ. ஆனால் முக்கியமாக யார்? சம்பாதி ஜட்டாயுவோடைய அண்ணா இங்கே இருக்கிற பரமேஸ்வரனை பூஜை பண்ணார். எப்படி? காவிரி பூம்பட்டினம் பூம்புகார்னு சொல்கிறோம் தெரியுமா, அந்த பூம்புகாரில் நந்தவனம் அமைச்சு அங்கேருந்து கொண்டு வந்த புஷ்பங்களால் இங்கே இருக்கிற சிவபெருமானை பூஜை பண்ணினார். அதனால தான் இந்த ஊருக்கு புள்ளிருக்கு வேலூர். அந்த புள்ளிருக்குங்கிற அந்த வார்த்தையில் ஃபஸ்ட்டு வார்த்தை புல். அந்த புல் சம்பாதியும் ஜட்டாயுவும் அப்படிங்கிறத இன்றைக்கி தெரிஞ்சுட்டோம். மேலும் ஸ்தல புராணம் இன்னும் நிறைய இருக்குது. அதை தாண்டி இந்த கோவிலும் இங்கே இருக்கிற ஆச்சரியமான வைபவங்களும் இங்கே இருக்கிற செல்வமுத்துக்குமார சுவாமி அவரைத்தானே பார்க்க ஆரம்பிக்கிறோம். அது எல்லாத்தையும் மேலும் மேலும் பல எபிசோடில் பார்ப்போம். நாளை சந்திப்போம்.